இந்த சம்மருக்கு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இந்த டெசர்ட்டை செஞ்சு கொடுங்க. ஈவன் டாட்லர்ஸ் அண்ட் டயட்டில் இருக்கவங்களும் கில்ட் ஃப்ரீயாக இந்த டெசர்ட்டை சாப்பிட்லாங்க. இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நியூட்ரிஷன் பேக்டாகவும் ஃபைபர் ரிச்சாகவும் இருக்குங்க. இதோட டீட்டெயில்டு ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கப்போ இந்த ஒரு ரெசிபி என் கண்ணில் பட்டதுங்க. ஸோ நான் என் பையனுக்குமே செஞ்சு கொடுக்கலாமேன்னு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். கிட்னி பீன் இருக்கு இல்லையா, அதாவது ராஜ்மான்னு சொல்கிறோம்ல, அந்த பீன் வச்சு இந்த ஐஸ்கிரீம் பண்ணியிருந்தாங்க. நான் எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்டாக இந்த ரெசிப்பியை மாற்றி ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வைஸ் நல்லா தாங்க இருந்தது. ராஜ்மாவை ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஃபில்டர் பண்ணி பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அது கூட நான் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் டேட்ஸ் ஒரு 7 to 8 சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூட நான் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் நட்ஸாக கூட போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சருக்காக நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருந்தேங்க. நீங்கள் மில்க் ஆஃப் யோர் சாய்ஸ், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொக்கோ பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு ஒரு 2 to 3 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு பர்சனலாக இதோட டேஸ்ட் அசோகா ஹல்வா மாதிரி இருந்ததுங்க. அது பாசிப்பருப்பு வச்சு ஒரு டெசர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருந்தது எனக்கு.